அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஓப்பனா மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் ஈரானை இல்ல கல்ஃப் நாடுகள் பலதையும் மிரட்டியிருக்காரு. அதுவும் குறிப்பா ஒமன். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல எல்லாத்துக்கும் ஓபன் பண்ணணும். சும்மா கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. யாருமே பாத்தீங்கன்னா ஒமன் பார்த்து அதுக்கேத்த மாதிரி பிஹேவ் பண்ணிக்கங்க. மத்தவங்கள போலதான் இல்லன்னு வச்சுக்கோங்க, ப்ளோ பண்ணிடுவேன். அதாவது குண்டுகள் போட்டு சதற வச்சிருவோம் ஒமன் அப்படிங்கறதோட பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் கடுமையா மிரட்டல்கள் ஒமனுக்கு விட்டிருக்காரு. இது மட்டும்தானான்னு கேட்டீங்கன்னா இல்ல. தேவதூதர் அமெரிக்காவோட அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள், அதாவது எல்லாரும் பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா, கத்தர் இவங்கெல்லாம் பண்ணா ஆபிரகாம் அக்காஸ் ஜாயின் பண்ணலன்னா, இஸ்ரேலோட அமைதி உடன்படிக்கையில ஈடுபடல அப்படின்னா, நான் ஈரானை தொடர்ந்து குண்டுகள் போட ஆரம்பிச்சிருவேன் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா மிரட்டி இருக்கிறாரு ட்ரம்ப் அவர். ஏன்னா இப்ப இங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இல்ல, எல்லாமே போச்சு. இப்ப யூரோப்ல பாத்தீங்கன்னா டிமிலிட்டரைஸ் பண்ணியாச்சு. அதாவது இப்ப நம்ம ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா தெளிவா தெரிஞ்சுக்கணும். யூரோப்பை இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணிட்டாங்க. ஜெர்மனியில லே ஆஃப் நடக்குது, அதிகப்படியான கம்பெனி நடத்த முடியாம போயிடுச்சு. இது போல நாடுகள் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலைஸ் ஆயிட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் நாடுகள்லாம் இண்டஸ்ட்ரியலைஸ்டு நாடுகள்லாம் இண்டஸ்ட்ரியலைஸ் ஆகுறாங்க. ஸோ இதனால வேலையின்மை, நார்மலா இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியாம அவதிப்படுறது, கேஸ் சப்ளை இல்லாம குளிர்காலங்கள்ல அவதிப்படுறது, ப்ராப்பரா ஆயில் ஃபெசிலிட்டிஸ் இல்லாம பேசிக்கா வேணுங்கக்கூடிய மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லாமே பாத்தீங்கன்னா சிக்கல். ஆயில் கேஸ் இல்லாதனால விவசாய பொருட்கள் எல்லாமே சிக்கல். அதுவும் குறிப்பா ஃபுட் பேஸ்கெட் ஆஃப் யூரோப் அப்படிங்கிறது உக்ரைனை முடிச்சிட்டாங்க. வீட் பேஸ்கெட் வீட் பாத்தீங்கன்னா பெருமளவுல யூரோப்புக்கு இல்லை, எல்லாமே டிபெண்டா மாறிட்டு வருது இந்த அமெரிக்காவோட இதை பொறுத்த வரைக்கும். ஸோ யூரோப்பை ஃபுல்லா முடிச்சுட்டாங்க. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்டுக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப மிடில் ஈஸ்ட ஃபுல்லா முடிச்சுட்டாங்க அப்படின்னா ஆல்ரெடி ஆப்பிரிக்கா நிலைமை என்னன்னு தெரியும். இல்லாத வியாதி இல்ல, எபோலா பரப்பிட்டு இருக்கு, ஏகப்பட்ட சோதனை அப்படின்னாலே அது ஆப்பிரிக்கா அப்படிங்கிற வச்சுக்கிறான். ஸோ இப்படி இருக்கும்போது அங்கேயும் போர்கள் தான், எல்லா பக்கம் போர், சிவில் வார். ஆப்பிரிக்கா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா போச்சு. இப்போதைக்கு கொஞ்சம் அமைதி அப்படின்னா பாத்தீங்கன்னா ஆசியா மாதிரி தெரியுது. அதுலயும் இங்க இந்தியா பாகிஸ்தான் உருவாக பார்த்துச்சு, தாய்வான் கம்போடியா உருவாக ஆரம்பிச்சது, அப்புறம் சைனா தைவான் அதுவும் இருக்கு பிரச்சனைகள், அப்புறம் ஜப்பான். ஸோ இந்த சைடு எல்லாமே பிரச்சனைகள். ஆனா இது இன்னொரு சைடு அமெரிக்கா எடுத்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் இல்லை. இதே அமெரிக்காவோட அங்க எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் இருக்கு, பட் ஆனா பிரச்சனைகள் அப்படிங்கறத நீங்க யோசிக்கணும். இதே அமெரிக்காவோட தெற்கு சைட்ல அங்க மெக்சிகோ ப்ராப்ளம் இருக்குதான், பட் ஆனா அது பெருமளவுல சிக்கல் ஏற்படுத்துமா அமெரிக்காக்குன்னா இல்ல. அது அமெரிக்கா ஒரு பேக்யார்டா யூஸ் பண்ணி முடியும் மெக்சிகோ. நீங்க அமெரிக்காவோட தெற்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ பிரேசில்ல போல்சனாவை கூப்பிட்டு மீட் பண்றாங்க. இதெல்லாம் நம்ம அடுத்தது பயில தெளிவா பார்க்கலாம். ஜியோ பாலிடிக்ஸ் தனித்தனியா பார்க்கும்போது பார்க்கலாம். பிரேசில் ஹைலைட் ஆகும்போது, ஏன்னா இப்ப நம்ம பேசினோம்னா அது ஒன்றும் பெருசா எந்த ஒரு இம்பாக்ட் இருக்க போறது இல்லை. அதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ பிரேசில் ஆட்சி மாற்றம் அது போல யோசிச்சாங்க. இப்போ பொலிவியால பாத்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் தான் அங்க நடந்துட்டு இருக்கு. அமெரிக்காவோட ஆலையா இருக்கக்கூடிய ஆட்சி, கரண்டா இருக்கக்கூடிய ஆட்சி, அங்க ஒரு மாற்றம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் அங்க ஒரு மிக முக்கியமான ஜியோ பாலிட்டிக்கல் மூவ்ஸ் நடந்துட்டு இருக்கு. கீழே அர்ஜென்டினா. ஸோ இந்த ஏரியால பாத்தீங்கன்னா பெருமளவுல அமெரிக்காவை எதிர்க்க முடியுமா இல்ல எதுனாலும் அந்த ஏரியால சண்டைகள். இப்ப வெனிசுலால கொண்டு போய் பேச வச்சுட்டாங்க அமெரிக்கா. இதெல்லாம் வச்சுக்கும் போது அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒண்ணு அமெரிக்காவோட கண்ட்ரோல்ல இருக்கும், இல்லைன்னா அதுவும் பிரச்சனைக்கு உட்பட்ட பகுதியா இருக்கும். ஸோ அமெரிக்கா திரும்பவும் அந்த கோல்டன் எராக்கு போறாங்களா, பேக் டு கோல்டன் எரா அப்படிங்கிறது போல ஒரு கேள்விகள். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் போர்னு இருக்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேல வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ பங்களாதேஷ்லாம் பாத்தீங்கன்னா ஐஎம்எஃப்ல கடன் வாங்குறாங்க. ஸோ கடன் அப்படிங்கிறது போல பாத்தீங்கன்னா ஐஎம்எஃப் கிட்ட பண்ணா கடன் வாங்க ஆரம்பிப்பாங்க. கடன் அவங்க கொடுக்குறாங்கன்னா நம்ம நாட்டோட கட்டமைப்புல கை வைப்பாங்க. இதெல்லாம் நீங்க மாத்தணும், அதெல்லாம் நீங்க மாத்தணும்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி லோன் கொடுத்து அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரியான கட்டமைப்புகள் நம்ம அரசியல்ல பாத்தீங்கன்னா பண்ணிடுவாங்க. ஏன்னா நாடு எக்கனாமிக்கலி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும். இப்ப நம்மளுக்கு ஆயில் கேஸ் இருக்கா, வராது. அப்ப நம்ம என்ன செய்வோம், நம்மளுக்கு எக்கனாமிக்கலி வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கும். ஸோ இது போல தற்சார்பா இருந்துட்டாங்கன்னா அந்தந்த நாடுகள் தப்பிக்குமே தவிர, ட்ரம்ப் அவர்கள் சொன்ன மாதிரி பீஸ் இஸ் த்ரூ ஸ்ட்ரென்த். யார்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த உலகத்துல அமைதி கிடைக்குமே தவிர
ஸ்ட்ரென்த் இல்லாதவங்களுக்கு அமைதி இருக்காது அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. அதை நோக்கி அமெரிக்கா நகருதா அப்படிங்கிற கேள்விகளை பல கண்ணோட்டங்கள்ல அனலிஸ்டர் வந்து பேசிட்டு இருக்காங்க. தான் பாயிண்ட். ஸோ இப்ப ட்ரம்ப் அவர்கள் திரும்பி வந்து பாத்தீங்கன்னா ஈரான் மேல குண்ட போடுறேன் அப்படிங்கும்போது ஈரான் என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கா பேஸ் அடிக்கிறேன் அங்க இருக்கிற நாடுகள்ல அடிக்கிறாங்க. இதனால அந்த நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம இங்க ஒரு ரீஜனல் யுத்தத்துக்கு போற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஸோ ரீஜனல் யுத்தத்துக்கு போனாங்கன்னா அவங்க மாறி மாறி அடிச்சுக்குவாங்க, செத்துக்குவாங்க. இது போல நடந்துட்டு இருக்கும். இதனால அமெரிக்காக்கு ஏதாச்சும் நட்டமான்னு கேட்டீங்கன்னா, ஆமா, உயிர் சேதங்கள் இருக்கு, பொருள் சேதங்கள் இருக்கு. அதை பத்தி அமெரிக்கா கவலைப்பட போறது இல்லை. ஏன்னா அது அவங்க நாடு கிடையாது. அவங்க நாட்டுக்குள்ள ஏதோ நடந்தா தான் அது அவங்க நாடு. வேற ஒரு நாட்டுல என்ன நடந்தாலும் அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. ஸோ அது எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தாலும் அதை பத்தி அவங்க பெருசா ஏதோ எப்படி சொல்றது, கொலாட்ரல் டேமேஜ் அப்படிங்கிறவங்களும் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இது போல ஒரு காரணங்கள் இருக்கிறதுனால அமெரிக்கா திரும்பவும் அந்த உலக யுத்தம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நோக்கி கொண்டு போய் விடுறதுக்காக பாக்குறாங்களா அப்படின்ற கேள்விகள். அமெரிக்கா மட்டும் சேஃபா இருந்துக்கணும், மற்ற நாடுகள்லாம் யுத்தத்துல இருக்கணும் அப்படிங்கறது போல விரும்புறாங்களா, எக்கனாமிக்கலி வீழ்ச்சி அடையணும்ன்றது விரும்புறாங்களா, அதை நோக்கி தான் இது போயிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்விகள். ஸோ இப்ப ஈரான் வந்து பாத்தீங்கன்னா குண்டை போட்டுருவேன்னா அப்புறம் ஈரான் அடிப்பாங்க. ஸோ இஸ்ரேலை ரெகக்னைஸ் பண்ணுங்க அப்படின்னா பாலஸ்தீன் இருக்கா அப்படிங்கறது அதுல ஒரு கேள்வி. இதுதான் அப்படின்னா அப்புறம் வேற வழியில சரி ஒத்துக்கலாம் அப்படிங்கிறதோட சொல்லலாம். பட் ஆனா அதுல வெஸ்ட் பேங்க், காசா அதோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கறதா இருக்கக்கூடிய சிக்கல். அதனாலதான் சவுதி, கத்தார் இவங்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. இப்போ இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீஜன்ல டாமினேஷன் அப்படிங்கறது வந்து பார்த்தா அதிகமா இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை விரும்பாத அரபுலக நாடுகள் இது போல செய்யறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. இப்போ அமெரிக்காக்கு எதிராக அரபுலக நாடுகள்ல மாறக்கூடிய சூழ்நிலை வருது அப்படின்ற கேள்விகளும் வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது இந்த ரீஜன்ல அப்படிங்கிறதுல. பட் ஆனா ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கல்ஃப் நாடுகள் ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு, இஸ்ரேல ரெகக்னைஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா ஈரான் மேல குண்டை போட்டுறேன் அப்படிங்கிறதோட மிரட்டிட்டு இருக்காரு. இதுல இன்னொரு ஒரு மிரட்டலும் வந்திருக்கு. இஸ்ரேலோட சேனல் 12 வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அமெரிக்காவோட மிலிட்டரி ஏர்கிராஃப்ட்லாம் இருக்குல்ல யுஎஸ்ஏஎஃப், ஸோ அது வந்து இஸ்ரேலை விட்டு கிளம்பிடும், யூரோப்பியன் பேசிஸ்க்கே பறந்து போயிடும் 72 மணி நேரத்துல. அக்ரிமெண்ட் கையெழுத்து ஆயிடுச்சு அப்படின்னா 72 மணி நேரத்துல கிளம்பி போயிடும் அப்படிங்கிறது போல. இதுல இன்னொரு ரியலான ஃபேக்ட் அப்படின்னா, இந்த டேங்கர் ரக விமானங்கள்னா அந்தந்த நாடுகள்ல, கல்ஃப் நாடுகள்ல தரையிறங்கிறதுக்கு தடை விதிக்கப்படுதா, இதெல்லாம் மறைமுகமா பேக் சேனல் டீலா அப்படின்ற கேள்விகள். இப்ப அமெரிக்காவுக்கு வேற வழி இல்லாம இப்ப அதை கொண்டு போய் இஸ்ரேல நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா அதிகப்படியான டேங்கர்ஸ் இருக்கு அங்க. டெல் அவீவ் இது போல பகுதிகளில் மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஏர்போர்ட்ல நிப்பாட்டி வச்சிருக்கனால அன்றாட வாழ்க்கை வந்து பண்ண பாதிப்படையுது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. அது அந்த இஸ்ரேல்ல நடக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனைகள் மக்களுக்கு அதிருப்தியா இருக்கு அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்காங்க. இடையூறு விளைவிக்கும் விதமா ராணுவம் செயல்படுது, அமெரிக்க ராணுவம் அப்படிங்கிறது போல. ஸோ இது போல சிக்கல்கள் அங்க அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப வேற வழி இல்லாம இஸ்ரேல மக்களை வந்து சாந்தப்பட்டதுக்கா அப்படி சொல்றாங்களா, இல்ல எப்படி அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது. இந்த ரீஜன் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பிரச்சனையா இருக்கு. இந்த சமயத்துலதான் ஈரானோட தரப்பு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இப்ராஹிம் ஜுல்ஃபிகர் அவர்கள் ஈரானோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆபரேஷனல் ஹெட் குவார்ட்டர்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ். இவர் அடிக்கடி என்ன நடக்குதுன்ற விஷயங்கள் சொல்லுவார் இல்லையா, இப்ப அவர் சொல்லிக்கிறாரு, அமெரிக்கா ஒரே ஒரு லாங்குவேஜ்ல பேசினாதான் புரிஞ்சுக்குவாங்க. அதாவது ஃபோர்ஸ், அவங்களுக்கு ஃபோர்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, ஆயில் $200 பெர் பேரலுக்கு கொண்டு வந்தாதான் அவங்களுக்கான லாங்குவேஜ் புரியும். ஸோ ஈரானோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் அதுக்கான வேலை என்னமோ அதை செய்வோம். இது போல அமெரிக்கா தொடர்ந்து மிலிட்டரி அட்வென்ச்சர்ஸ் இந்த ரீஜன்ல பண்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் போடாம அமெரிக்கா தொடர்ந்து இது போல சீஸ்ஃபயரை வயலேட் பண்ணிட்டு இந்த இடத்துல அவங்க ஃபோர்ஸை காமிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு புரியக்கூடிய அதே ஃபோர்ஸ்ல நாங்க பதில் சொல்லுவோம் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்பு வந்து மிரட்டல் வந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது யுத்தம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் பரவிடுச்சு அப்படின்னா அமெரிக்கா ஆயுதங்களை அவங்களுக்கு வேணுங்கிற நாடுகளுக்கு கொடுத்து மற்ற நாடுகள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சீர்குலைஞ்சு. இப்ப ஆயுதங்கள் கொடுக்குற நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவில் எந்த ஒரு கட்டமைப்பும் இருக்காது. அவங்களுக்கு வேணுங்கிற ஆயுதங்கள்லாம் தரப்போறது இல்லை. சண்டை அப்படின்னா இருதரப்புலயும் மாறி மாறி வெறித்தனமா அடிச்சுக்குவாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது இதுன்னு எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் காசு கொடுத்து அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அவரே வாங்கி அமெரிக்காக்கு தான் எல்லாம் சொந்தம், உங்க நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா வளம், இயற்கை வளம், போக்குவரத்து, ரோடு, டிரான்ஸ்போர்ட் எல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம்னு எழுதி வாங்கிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவங்க என்ன கட்டளை இடுறாங்களோ அதுக்கேற்றபடிதான் நடக்கும். ஸோ அதுக்கேற்றபடி போயிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சு. இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா
கிரிக்கெட்னு வர மாதிரியான விஷயங்கள்லாம் அனலிஸ்ட் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பயன்படுத்த நான் விரும்பல, நான் பயந்த அளவுக்கு. பட் ஆனா இது போல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை நோக்கி தான் நகருது அப்படிங்கிற ஆச்சரியங்கள் இருக்கு. பட் இருந்தாலும் ஈரான் இப்போ ஒரு சீஸ்ஃபயரை நாங்க ஹோல்டு பண்றாங்க அப்படிங்கிறது போல தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அமெரிக்கா வந்து பண்ண சீஸ்ஃபயர் ஹோல்ட்ல தான் இருக்கு. வெரி லிமிட்டட், வெரி ப்ரிசைஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா மிலிட்டரி ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கு. ஐஆர்சிஜி மிசைல் ட்ரோன்ஸ் மேல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்கோம். ஸ்மால் போட் மேல அட்டாக் பண்ணிருக்கோம். ரொம்ப லிமிட்டடா, ரொம்ப ப்ரிசைஸ்டா தான் பண்ணிருக்கோம். அதனால சீஸ்ஃபயர் இருக்கு அப்படிங்கிறவங்களும் அமெரிக்க தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பந்தார் அப்பாஸ் போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தெற்கு பகுதி, ஈரானோட தெற்கு பகுதியில அட்டாக் நடந்திருக்கு. ஈரான் 4 ஒன்-வே ட்ரோன்களையும் அப்புறம் மிசைல்களையும் அமெரிக்காவோட நேவி ஷிப்பு மேலேயும் கமர்ஷியல் வெஷல் மேலேயும் தாக்குதல் பண்ண ட்ரை பண்ணாங்க. நாங்க அதை தடுத்து நிறுத்தினோம். அந்த ட்ரோன் லான்ச்சர் மேல அட்டாக் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் அடுத்தடுத்த எஸ்கலேஷன். நேத்திக்கு மட்டும் திரும்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா எஸ்கலேஷன் நடந்திருக்கு. இதுல இருக்கக்கூடிய ரியலான விஷயம், அதாவது மேற்கு மீடியாக்கள் பேசுறாங்க, ஈரான் மீடியாக்கள் பேசுறாங்க, எல்லாரும் பேசுறாங்க. நான் ஜேர்னலிஸ்ட் கிடையாது. உங்களை மாதிரி நானும் ஒரு சாதாரண சிவிலியன் தான். ஸோ இதுல இருக்கக்கூடிய செய்திகள் வச்சு பார்க்கும்போது இந்த ஜெயம் ரவி அவர்கள் பார்ப்பாங்க, அது பின்னாடி சைடு என்ன இருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ நியூஸ் பேப்பர்ஸ் அதில் பார்க்கும்போது எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படிங்கிற சொல்லி, ஈரான் வந்து பாத்தீங்கன்னா வார்னிங் ஷாட்ஸை ஃபயர் பண்ணிக்கிறாங்க. எங்க கமர்ஷியல் வெசல் 4 வெசல் மேல இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல வார்னிங் ஷாட்ஸை ஃபயர் பண்ணியிருக்காங்க. அந்த வெசல்ஸ் எல்லாம் திரும்பவும் அதோட இடத்துக்கே போயிருக்கு, ரிட்ரீட் ஆயிருக்கு. இதுதான் இருக்கிற ஃபேக்டா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு. ஏன்னா அமெரிக்காவோட ஒரு ஆயில் டேங்கர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல அவங்களோட சிஸ்டம், ஜிபிஎஸ் சிஸ்டம் வந்து ஆஃப் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகலாமா அப்படிங்கிறது போல ட்ரை பண்ணி இருந்துக்கிறாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது ஈரான் தெரிஞ்சுக்கிட்டு வார்னிங் ஷாட்ஸ் மூலயமா அதை ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து நீங்க மேற்கு மீடியாக்கள் சொல்றதே பாத்துக்கலாம். கமர்ஷியல் வெசல் மேல அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க, நாங்க அதை நியூட்ரலைஸ் பண்ணோம்னு சொல்றாங்க. ஈரான் வந்து நாங்க வார்னிங் ஷாட்ஸ் ஃபயர் பண்ணோம், தடுத்து நிறுத்திட்டோம், எங்களை தாண்டி போகாது அப்படிங்கறது பண்ண ஈரான் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அமெரிக்கா அவங்களோட ஆயில் கண்டெய்னரை போர்ஸ் மூலயமா கூட்டிட்டு போயிடலாம் டோல் கொடுக்காம அப்படிங்கிற யோசிச்சிருக்காங்க. அது நடக்கல. இப்ப அந்த விஷயம் வெளியே வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஈரான் அடிச்சிட்டோம், அது பண்ணிட்டோம், இது பண்ணிட்டோம்னு கிளப்பி விடுறாங்களா அப்படின்ற கேள்வி. சத்தங்கள் கேட்கும், ஏன்னா ட்ரோன்கள் வருது, ட்ரோன்களை வீழ்த்தி இருக்காங்க, இது போல விஷயங்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிருக்கு, இதெல்லாம் இருக்கும்போது சத்தங்கள் கேட்கும். ஸோ அதனால இழப்புகள் என்ன ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த வீடியோ பதிவுகள்லாம் இப்படி போச்சு, இப்படி போட்ட குண்டு அது இங்க சொருகுச்சு, இப்படி வெடிச்சிச்சு அப்படிங்கிறது போல நல்லா ஹாலிவுட் பிலிம் எடுத்து பழகினவங்க தான் விடுவாங்க. அடிக்கடி விட்டுருந்த 44 போர்லயே விட்ட ஆளுங்க தான் இவங்க. இதை விட மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஸோ பார்ப்போம். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுன்னா வீடியோ கொடுத்துட்டு நம்பலாம். இல்லை அப்படின்னா இவங்க சும்மா பமாத்து வேலையை பாக்குறாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். ஆனா ஈரான்ல தொடர்ச்சியா 88வது நாளா ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு ஆதரவா மக்கள் வீதியில இறங்கி அவங்களோட ஆதரவை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஈரான் வந்து பாத்தீங்கன்னா கடைசி துள்ளி ரத்தம் இருக்கிற வரைக்கும் போராடுவாங்க அப்படிங்கிறது இல்லைன்னு தெரியுது. ஆனா இதுல இன்னொரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கருத்துல எடுத்துக்கணும். ஏன்னா அமெரிக்கா லெபனான் மாடலை ஈரான்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. சின்ன சின்ன அட்டாக்கா வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டே இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வீக் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது போல ஒரு புது ஈக்குவேஷன்ல இப்ப இங்க அணுகுறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. பட் ஆனா அதுக்கு அந்த அளவுக்கு டைம் இருக்கா அமெரிக்காக்குன்றது ஒரு கேள்வி. ஏன்னா இப்ப வரைக்கும் 23 வெசல் வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னர் ஷிப்பு நாங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா வெளியே அனுப்பிச்சிருக்கோம் கடந்த 24 மணி நேரத்துல அப்படிங்கிறது போல ஐஆர்ஜிசியோட செக்யூரிட்டி கோஆர்டினேஷன் தரப்புல இருந்து செய்திகள் வந்திருக்கு. அவங்க தரப்புல நாங்க வெளியே அனுப்பிச்சது 23 விசல், அதுதான் வெளியே வந்திருக்குன்னு 27 மே அடிப்படையில அவங்க ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஈரான் ஃப்ரிம்மான கண்ட்ரோல் வச்சிருக்காங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல. ஸோ அதனாலதான் ட்ரம்ப் அவர்கள் கடுமையா வந்து பாத்தீங்கன்னா மிரட்டல்கள் விட்டுக்கிட்டு இருக்காரு, பேச்சுவார்த்தைன்னு போறாரு. இந்த பேச்சுவார்த்தைன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு ஈரான் கிட்ட பேசிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல இது போல அமெரிக்காவோட கப்பல்களை உள்ள விட்டு எல்லாம் ஓகே வாங்க, எல்லாம் சரி, என்ன உங்களுக்கு இதெல்லாம் வேணுமா, சரி வாங்க பேசுங்க வாங்க அப்படிங்கறதோட கூப்பிட்டு ஒரு டைம் பேச்சுவார்த்தை நடக்கும் போதும் அமெரிக்காவோட நேவி இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்குள்ள கிராஸ் ஆக ட்ரை பண்ணுது.
நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ உள்ள ட்ரை பண்ணுது. அது வந்து உள்ள இருக்கக்கூடிய கப்பல்களை வெளியெடுக்க முடியுமா அப்படிங்கறது யோசிக்கும். ஸோ கொஞ்சம் அசால்ட்டா லேஸ்ல விட்டாங்க அப்படின்னா ஈரான், கண்டிப்பா இது அமெரிக்கா தினந்தோறும் அதை ஒரு வாடிக்கையா வச்சுக்குவாங்க. ஈரான் அதை வச்சுக்காததுனால, அதை அலோவ் பண்ணாததுனால இப்போ அமெரிக்காக்கு அது சுழுக்குன்னு இருக்கு. அவ்வளவுதான். மத்தபடி எதுவும் இல்லையே தவிர, இதுல மத்தபடி பாக்குறதுக்கு இதுல வேற எதுவுமே தெரியல அப்படின்னு கூட அனலிஸ்டோட கருத்து. இந்த பேச்சுவார்த்தை இது சும்மா, அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் எந்த ஒரு டீல் அமெரிக்கா ஈரான் கூட போடவே மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. சரி, எப்போ போய் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனா இஸ்ரேல் இன்னொரு பக்கம் வைலண்டான ஸ்ட்ரைக், ஏர் ஸ்ட்ரைக் தைரிய பகுதியில பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தெற்கு லெபனான் பகுதிகளில் பல தடவை, பல முறை, பல பகுதிகளில் பண்ணிட்டாங்க. இஸ்ரேல் குறைஞ்சது 50 நபர்களுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா தெற்கு லெபனான்ல கடந்த 36 மணி நேரத்துல கொண்டிருக்கலாம் ஸ்ட்ரைக் மூலியமா அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ இழப்புகள் அப்படிங்கிறது லெபனான்ல ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அட் த சேம் டைம் ஹிஸ்புல்லாவும் FPV ட்ரோன்களை பயன்படுத்தி இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேருக்கு ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அதுலயே போய் அடிக்கிறாங்க FPV ட்ரோன்களை யூஸ் பண்ணி. ஏன்னா கேபிள் ட்ரோன் ரொம்ப நேரத்துக்கான வீடியோ, ஸோ அதை ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அதிகப்படியான அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா FPV ட்ரோன்களை பயன்படுத்தி உயிர் சேதங்கள், பொருள் சேதங்கள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஹிஸ்புல்லா. இன்னொரு சைடு க்ளோஸ் காம்பேட் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பதிவுகள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 5 நிமிஷம் வீடியோ நான் உங்களுக்கு ஷார்ட் பண்ணி காட்டுறேன். இதெல்லாம் க்ளோஸ் காம்பேட் இஸ்ரேலோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஆர்ம்டு வெஹிக்கல்ல வருவாங்க. இது மே 19-20 நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு கூட சொல்றாங்க ஹிஸ்புல்லா. ஏன்னா ஒரு நாள் 2 நாள் முன்ன பின்னத்தான் இருக்கும். ஏன்னா அவங்க எடுத்தோடனே சொன்னாங்கன்னா அப்புறம் இருப்பிடம் தெரிஞ்சு போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நாள் டிலேல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது அவங்களோட சேஃப்டிக்கா. இது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நம்ம ரெகுலரா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இதில் இஸ்ரேலோட ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ம்டு வெஹிக்கல்ஸ்ல வந்து ட்ரூப்ஸ் இறக்கி அந்த இடத்துல அட்வான்ஸ் ஆகலாமான்னு ட்ரை பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல ஹிஸ்புல்லா ஃபைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான தாக்குதல் பண்ணதுனால அவங்க தெரிச்சு ஓடி இருக்காங்க. ஸோ இதே இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள். இன்னொரு சைடு பாலஸ்தீன் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணதுனால 15 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. காசா, மத்திய காசா அல் இஸ்ரால டவர்ல வந்து பாத்தீங்கன்னா அடிச்சதுனால சென்ட்ரல் காசா சிட்டில 15 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. சில நபர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு. குறைஞ்சது 4 நபர்களாவது இறந்திருக்கலாம் அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு. ஸோ ஒரு சைடு இஸ்ரேல் தொடர்ந்து எஸ்கலேஷன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு சைடு அமெரிக்கா ஏதாவது செய்ய முடியுமான்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சீஸ்ஃபயர் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ட் ஆயிட்டு இருக்கு. ஈரானும் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது போல பேசினாலும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை விடாம இரும்பு பிடியா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. ஸோ இது எந்த கட்டத்துல இது பிரேக் ஆக போகுது அப்படிங்கிற கேள்வி. பிரேக் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்வி. வெயிட் பண்ணி பார்ப்போம். வரக்கூடிய தகவல்கள் பேஸ் பண்ணி அடுத்தடுத்த பதிவுல என்ன நடக்குது, ஜியோ பாலிட்டிக்கல் மூவ்ஸ் என்னன்றது பார்க்க ஆரம்பிக்கும். பட் இந்த பதிவுல தெரிஞ்சுக்கிட்டது என்ன நடக்குது ஈரான் வர்சஸ் அமெரிக்கா அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஸோ இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்திருப்போம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பையில உங்க சந்திக்க. பை.